ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆவேஷம். ஆமாங்க, மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி சக்கா போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த படம் தமிழ்நாட்டிலையும் வேறு லெவலில் ஹிட் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படங்க. செம்ம காமெடி இந்த படத்தை ஃபுல்லாகவே இருக்குது. 100% கேரண்டி கொடுக்கலாம். ஒவ்வொரு சீனும் தெறிக்க விட்ருக்காங்க இந்த படத்தில் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஃபகத் ஃபாசில் என்ட்ரியே இருக்குது. அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பரில் தீயை பற்ற வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் ஒரு லைட்டாக எரியும், அதுக்கப்புறம் பற்றிக்கிட்டு எரியும். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இந்த படங்க. வேறு லெவலில் சிரிப்பில் பற்றி எரிஞ்சிச்சுன்னே சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு போய் பாருங்கள். உங்களுக்கு லாங்குவேஜ் புரியலைனாலுமே பரவாயில்ல, வேறு லெவலில் என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருக்கு இந்த படம்னே சொல்லலாம். ஸ்பெசிஃபிக்காக ஃபகத் ஃபாசில் நடிப்பு வேறு லெவலில் யூனிக்காக இருக்குங்க இந்த படத்தில். மனுஷன் என்ன நடிகண்டா நீ அப்படின்ற அளவுக்கு நடிச்சிருக்காரு இந்த படத்தில். இந்த படத்தோட கதைக்களம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை. ஆனால் அவங்க எடுத்து வச்சிருக்கிற விதம், அங்கே உள்ள நடித்தவங்க விதம்லாம் வேறு லெவலில் யூனிக்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதனால தான் இந்த படத்தை இவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்துருக்கு. பார்க்குற எல்லாருமே விழுந்து சிரிச்சிட்டு போகிற அளவுக்கு 100% கேரண்டிங்க சிரிப்புக்கு அப்படின்ற ஒரு லெவலில் உள்ள படம் தான் இந்த படம். வாங்க ஒன்லைன் இந்த படத்தோட கதைக்கரு என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த படத்தோட கதைக்கரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, புதுசாக காலேஜில் சேர்றாங்க. அப்போ அங்கே காலேஜில் வழக்கம்போல ரேகிங் நடக்குது. அங்கே ஒரு 40-50 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு 3 பேர்த்த ரொம்பவே டார்கெட் பண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால ரொம்பவே விரக்தி அடைஞ்ச அந்த 3 பேர் இவங்கள சும்மா விடக்கூடாதுடா, இந்த லோக்கலில் இருக்கிற ஒரு பெரிய ரவுடியை கூட்டு வந்து இவங்கள மார்கால் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைட்டை ஒன் பண்ணுறாங்க. இதனால் அவங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் வச்சுட்டு ஒவ்வொரு பாராக ஏறி இறங்கி ஒரு ரவுடியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கிறவர் தான் நம்ம ஃபகத் ஃபாசில். இவரை வச்சு எப்படியாவது அவங்கள சம்பவம் பண்ணிடணும் முயற்சி பண்ணி இறங்குறாங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸாக க்ளோஸாக பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஃபகத் ஃபாசிலும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிக்கிறாங்க அந்த 3 பசங்களோட. அவங்களுக்காக என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் செய்கிறாப்புல. இப்படி பழகிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த 3 பேருக்கு ஒரு டவுட் வருது. அப்படி இவர் என்னென்ன சம்பவம் தான் பண்ணியிருக்காருன்னு கேட்போம்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்க சொல்கிற சம்பவங்கள்லாம் வேறு லெவலில் இருந்திருக்கு, நம்பவே முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. நம்ம கேட்குறப்ப கூட அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த சம்பவம் எல்லாம் கிளைமேக்ஸில் பெரிய ட்விஸ்ட்டாக காமிச்சிருக்குங்க. மொத்தத்தில் இந்த பசங்களோட சேர்ந்து போய் காலேஜில் உள்ள பசங்களை தும்சம் பண்ணாங்களா, கடைசி இந்த பசங்க எந்த ப்ராப்ளத்தில் மாட்டுறானுங்க அப்படின்றது எல்லா கதையும் சேர்த்து தான் இந்த படத்தை ரொம்ப காமெடி என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. குறிப்பாக இந்த படத்தில் 2-3 சீனும் வெறித்தனமான காமெடி சீன் சொல்லலாம். வழக்கம் போல் இன்டர்வல் பிளாக் இந்த படத்தில் தெறிக்க விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த லெவலுக்கு ஒரு இன்டர்வல் பிளாக் இருக்குது இந்த படத்தில். ஒரு துப்பாக்கி சீன் ஒன்று வரும், அந்த சீனும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸிங் மாத்திர சீன் ஒன்று இருக்கும், அந்த சீனும் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சும்மா லைட்டாக சொல்கிறேன், நீங்கள் படத்தை பார்க்குறப்ப வேறு லெவலில் சம்பவம் இருக்கும். இதெல்லாம் கூட ஃபகத் ஃபாசில் டிக்டாக் பண்ணி ஒரு வீடியோ விட்டுருப்பார். எப்பா காமெடி மனுஷன் வேறு லெவல், அப்படியே யூனிக்காக நடிச்சிருப்பார் அதில். அந்த வீடியோலாம் பார்த்து சிரிக்காத மனுஷனே கிடையாது. அந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணி பசங்களுக்கு அமுச்சு விட்ருப்பார். டோட்டலாக கிளைமேக்ஸில் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இவ்வளோ நேரம் ஆவாஸ் காய்ச்சிக்கிட்டு இருந்தால், அதாவது ஆவாஸ் சஞ்சிங் அந்த மாதிரி ஆவேசம் காமிச்சிட்டு இருந்த நம்ம ஃபகத் ஃபாசில் கிளைமேக்ஸில் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார். அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த படத்துக்கு மொழியே தேவை கிடையாது, எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய லெவலில் தான் எடுத்து வச்சுருக்காங்க இந்த படத்தை. வேறு லெவலில் நடிப்பாலே நம்மளுக்கு மொழியை புரிய வச்சுருக்காங்க இந்த படத்தில். அதனால் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே இப்போ ஃபேமிலியோடு போய் பாருங்கள். நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட், 100க்கு 100 என்டர்டைன்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு தரமான திரைப்படத்தை தான் எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே மகளே, இந்த படத்தை பார்த்தவங்க கீழே எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓகே பாய் மகளே.